This video is sponsored by GenReviews.online. இந்த ஆன்லைனில் டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரிவ்யூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. டாக்டர் கொடுக்குற டேப்லெட்டை நீங்கள் ரெகுலராக சாப்பிடுங்க. மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் ரெகுலராக நீங்கள் சாப்பிடுங்க. பயிறு வகைகள் நிறைய சாப்பிடுங்க, எடுத்துக்கோங்க. மில்க்கு குடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிடுங்க. நீங்கள் டெய்லியும் சுடுதண்ணியில் குளிங்க. சுடுதண்ணி வச்சு குடிங்க. ஏன்னா இந்த 3 மந்தில் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு சுடுதண்ணி வச்சு நல்லா கை காலெல்லாம் நீவி விட்டு நல்லா குளிங்க. அப்போ தான் நார்மல் டெலிவரி பிறக்கிறதுக்கு கை கால் ரொம்ப வலிக்காமல் இருக்கும். ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு இடுப்பு வலி வந்துட்டு அதிகமாக இல்லாமல் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ முருங்கைக்கீரை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை சூப் மாதிரி வச்சு குடிங்க. ஏன்னா முருங்கைக்கீரை வந்துட்டு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் வலி அதிகமாக இருக்காது. முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்த பிறக்கிறப்ப இடுப்பு வலி வந்துட்டு ரொம்ப ஹெவியாக வலிக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக நம்ம தாங்கிக்கிற அளவுக்கு வலிக்கும். அதனால தான் எல்லோரும் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைமில் சஜஷன் சொல்கிறாங்க. என்னோடதும் அப்படி தான். நீங்கள் வந்துட்டு முருங்கைக்கீரை கண்டிப்பாக சாப்பிடணும். நீங்கள் 9 மந்த்து ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் என்னென்ன சாப்பாடு, ரைஸு, மில்க்கு இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. அப்புறம் தான் குழந்த வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இந்த டைமில் வந்து ஒரு 7 மந்த் 8 மந்தில் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருப்பீங்க. உங்கள் குழந்த வந்துட்டு திடீர்னு இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போ வந்துட்டு 2.5 kg இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த 3 மந்தில் வந்துட்டு 4 kg போகிற அளவுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் ஒயிட் கலரில் இருக்கிற சாப்பாடு எல்லாமே கம்மி பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் கம்மி பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு குழந்த வந்துட்டு நார்மலில் பிறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு சிசேரியன் தான் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எல்லாமே சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். எதுவாக இருந்தாலும் சிசேரியன், நார்மல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அளவோடு சாப்பிட்டா அதுவே நல்லது தான். நீங்கள் பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 4 டைம் ஆர் 5 டைம்ஸு நீங்கள் சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறத விட குழந்தைக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்புறம் குழந்தை வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அளவோடு சாப்பிடுங்க இந்த டைமில். உங்களோட குழந்தையோட வெயிட்டு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரைஸ் சாப்பிட்றத வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் சாப்பிட்டீங்கன்னா 1 டைம் சாப்பிடுங்க. உங்களுக்கு குழந்தையோட வெயிட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரைஸ் அதிகமாக சாப்பிடுங்க. பால் நிறையா குடிங்க. வாழைப்பழம் வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் சாப்பிடுங்க. வாழைப்பழம் சாப்பிட்டாலே இன்க்ரீஸ் ஆகும் வெயிட்டு. நல்லா தூங்குங்க. அப்போ தான் குழந்தையோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, குழந்தையோட வெயிட்டு கம்மியாக இருக்கிறவங்க வந்து ஒயிட் கலரில் என்னென்னா இருக்கோ அதை எல்லாமே சாப்பிடுங்க. அப்போ தான் வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகும். இந்த லாஸ்ட்டு 3 மந்தில் வந்துட்டு 7 மந்த் 8 மந்த் இந்த 2 மந்த்து வந்துட்டு நீங்கள் எப்பயும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். டெய்லியும் 3 டைம்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா சாப்பிடுங்க. 9 மந்த்து வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்பாட்டோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. அதிகமாக சாப்பிடாதீங்க. மதியம் மட்டும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு மார்னிங்கும் நைட்டும் டிஃபன் ஐட்டம் அந்த மாதிரி சாப்பிடுங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பாடு வந்து எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், குழந்தைக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும்னா குழந்த பிறக்கும்போது குழந்த வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களால் நார்மல் டெலிவரி வந்து பிறக்க முடியாது. அதனால் நார்மல் டெலிவரிக்கு மினிமம் வெயிட்டே
2.5லேருந்து 3.5 வரைக்கும் இருந்தால் போதும். இதுக்கு மேலே வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு குழந்த பிறக்கறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 9 மந்தில் வந்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்மி பண்ணிடுங்க. வெயிட் இன்க்ரீஸ் ஆகாத மாதிரிட்டு நீங்கள் வந்துட்டு காலையில் டிஃபனு, மதியம் சாப்பாடு, நைட்டு சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிடுங்க.